ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான பட்டர் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்டர் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாவு ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குவான்டிட்டியை இதுவே டபுள் மடங்கு ஆக்கிக்கோங்க, உங்களுக்கு அதிகமான பிஸ்கெட் பண்ணுறதுக்கு. இதை நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் பேக்கிங் பவுடரும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது அன்சால்டட் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை நான் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இங்கே பாருங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பட்டர் இந்த மாதிரி ஒயிட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவு மிக்சிங்கை இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நம்ம நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்கெட் நல்லா சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக ஆகிடும். அதனால் நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இதில் எந்தவித லம்ஸ் இருக்கக்கூடாது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இதிலையே நம்ம ப்ரீஹீட் ஆப்ஷன் இருக்கனால நான் இதில் பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸுக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ஓவன் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த 3 நாசில் யூஸ் பண்ணி நான் பிஸ்கெட் ரெடி பண்ண போகிறேன். நாசிலை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அதோட எட்ஜை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பைப்பிங் பேக்கை வச்சு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாவு கீழே வந்துடும். இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பைப்பிங் பேக்கில் இருக்க மாவை இந்த மாதிரி ஒரு டிசைனாக நம்ம போட்டுக்கலாம். நான் 3 வகையாக டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன பிஸ்கெட்டாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கலாம். நான் பெருசும் சின்னதுமாக போட்டிருக்கேன். என் பையனுக்காக சின்னதாக போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஓடிஜி நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்க பிஸ்கெட்டை எடுத்து அதில் வச்சிடலாம். 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 நிமிஷம் டைமிங் செட் பண்ணிக்கோங்க. என்னோடதில் குக்கீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். கடாய் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பிஸ்ஸா வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே மெத்தடை நீங்கள் பிஸ்கெட்டுக்கும் யூஸ் பண்ணி பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பிஸ்கெட்டை வச்சு இங்கே பாருங்கள் நல்லா செவந்துருக்கு. இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பிஸ்கெட்டை நம்ம ஓவன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் போல் உங்களுக்கு பிஸ்கெட் வேகாமல் இருந்தது அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸு அதே 150 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு சூப்பராக பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டிலே பண்ண பட்டர் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.